வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து இறை அருளால் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்றைக்கு நான் எதை பற்றி பேச வேண்டும், பேசலாம் அல்லது ஓஹோஹோஹோஹோ தேஹி பத பல்லவம் உதாரம். தேஹி பத பல்லவம் உதாரம். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம நாட்டுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாரத நாட்டில் எந்த கோடியில என்ன சிறப்பு இருக்கோ அத்தனையும் நம்ம தமிழ்நாட்டு கிராமங்களில் கொண்டாடப்படுகிறது. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ரிமோட் வில்லேஜா இருக்கும். அங்க வால்மீகி ராமாயணத்தை ஒருவர் சொல்லுவார், மக்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க அந்த கோவில்ல. இல்லையா? ஒரு 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 குரூப் ஆஃப் வீடெல்லாம் இருக்கிற இடத்துல இன்னைக்கு ராதா கல்யாணம், இன்னைக்கு ருக்மிணி கல்யாணம், இன்னைக்கு சீதா கல்யாணம், இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடுற பொழுது அத்தனை பேரும் அஷ்டபதி பாடுவான். அஷ்டபதிக்கும் நம்மளுடைய இந்த மாதிரி கிராமங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா, அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பற்றி பாடப்பட்ட பாடல்களும் ராமனை பற்றி பேசப்பட்ட ராமாயணமும் மக்களை போய் சேர வேண்டும். எங்கெங்க எது லட்டு மாதிரி கிடைக்கிறதோ அத்தனையும் கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த நம்மளுடைய கிராமத்து மக்களை, முன்னோர்களை முதல்ல கைகூப்பி வணங்கணும். இப்ப நான் என்ன சொன்னேன்? தேஹி பத பல்லவம் உதாரம். அந்த ஜெயதேவருடைய அஷ்டபதி அவ்வளவு அழகா இருக்கும். அதை எல்லாருக்கும் பாடுற அளவுக்கு அந்த பஜனை சம்பிரதாயத்திலேயே எல்லாத்தையும் பாடிண்டே வருவாங்க. அது பாடுறத கேட்டு 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 எல்லாருக்கும் தெரியும். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் ஜெயதேவர். அவருடைய மனைவி பத்மாவதி மகா ஜெகநாத பக்தர். அவர் ரொம்ப அழகா பாட்டு எழுதுவர், பாடுவர். அதுல எல்லாத்துலயும் ஸ்ரீ ஜெயதேவ பணிதமித அப்படி வரும். ஒரே ஒரு பாட்டுல மட்டும் பத்மாவதி வல்லப அப்படின்னு ஒரு முத்திரை வச்சிருப்பார். ஏன்? அதுக்கு ஒரு அழகான சுவையான கதை உண்டு. இவர் என்ன பண்றார்? ராதைய தலைவியா வச்சு, ராதா கிருஷ்ணர், அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவின் அப்படி ஒரு நெருக்கத்தை மானுட கொண்டு கிருஷ்ணரையும் ராதையும் இப்படியெல்லாம் பண்ணினா, இப்படியெல்லாம் பாடினா, இப்படியெல்லாம் கோவிச்சுண்டாங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா. இதுல தோழி, இந்த ஜீவாத்மா பரமாத்மா, தோழி குரு, அதுதான் உள்பொருள். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. என்னங்க அது இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இதோட ஆழமான கருத்தை போய் பார்த்தால் ஜீவாத்மா ராதை, பரமாத்மா கிருஷ்ணர், குரு யாரு? தோழி. அவதான் இங்கேருந்து தூது போவா, கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லுவா, ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பா. இதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான கதைகள். இவர் பாடுவார், பாட்டு எழுதி ஜெகநாதர் மேல கிருஷ்ணர் மேல பாடும் பொழுது அந்த பத்மாவதி ரொம்ப அழகா ஆடுவா. இது இப்படி ஒரு காம்பினேஷன் பாருங்க. கணவன் பாட, மனைவி ஆட, இறை வழிபாடு அப்படி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அவர் பாட்டு எழுதிண்டே வர 24 பாடல்கள் இதுல இருக்கு அஷ்டபதியில. 19வது பாடல் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். காரணம், இவர் அப்படியே எழுதிண்டே வரார். எழுத வைக்கிறவன் யாரு? கடவுள். அவர் அப்படி நினைக்கல. அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றார்? கிருஷ்ணர் சொல்றார், ராதே, எனக்கு உன்னை விட்டுட்டு இருக்கிற அந்த தாபம் இருக்கே, அது என்ன தகிக்கிறது. உன்னுடைய தாமரை போன்ற குளிர்ச்சியான பாதங்களை என்னோட தலை மேல வச்சேன்னா ஒருவேளை எனக்கு இந்த தாபம், எரியற கோபம், இந்த தவிப்பு எல்லாம் போயிடுமா இருக்கும் ராதே அப்படின்னு பாட்டு எழுதலான்னு ஆரம்பிக்கிறார். தேஹி பத பல்லவம் உதாரம். உன்னுடைய கால் ஆகிய தாமரை மலரை என் சிரசில் வைக்க கூடாதா? அச்சிச்சோ, அவர் நினைக்கிறார், இப்படியெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் பேசலாமா? இப்படி ஒரு தாட் எனக்கு வரலாமா? தப்பு இல்லையா? ராதை தன்னோட காலை கொண்டு கிருஷ்ணர் தலையில வைப்பாளா? இப்படி கிருஷ்ணர் கேட்கலாமா? எப்படி எனக்கு இப்படி ஒரு கற்பனை வந்தது? இது தப்பு. இது நான் எழுத மாட்டேன் அப்படின்னுட்டு என்ன பண்றார்? அந்த ஓலையையும் அந்த எழுத்தாணியும் அங்கேயே வச்சுட்டு, பத்மா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நதியில போய் குளிச்சுட்டு வரேன்,
எனக்கு எண்ணெய் கிண்ணம் கொடு அப்படின்ன உடனே எண்ணெய் கிண்ணத்தை வாங்கிட்டு அவ கொஞ்சம் தலையில வச்சுட்டு பாக்கி எண்ணெய் கிண்ணத்தை எடுத்துட்டு இவர் போய் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதே எண்ணெய் தலையோட உள்ள வர வந்த உடனே பத்மாவதி கேட்கிற, என்னாச்சு, இப்பதானே குளிக்க போனீங்க? ஆமா, குளிக்க போனேன், எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் வந்தது, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள மறந்துடுமோ என்னமோ, எங்க அப்படின்ன உடனே அவ பார்த்துட்டே இருக்கும்போது இந்த எண்ணெய் தலையோட அவர் அங்க உட்கார்றார். ஒரு கதையில என்ன சொல்றாங்க, பத்மாவதி எழுதினான்னுட்டு. ஆனா நான் படிச்ச கதையில அப்படி இல்லை. அவர் என்ன பண்றார், அந்த இடத்துல உட்கார்ந்து தேஹி பத பல்லவம் உதாரம், அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த 19வது பாடல்கள்லாம் பாடினேன்னா இப்ப நேரம் ஆயிடும். அப்போ எழுதி முடிச்சுட்டு அப்பாடா இப்பதான் நிம்மதியா போச்சு, ஏன்னா அங்க போயிட்டு மறந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னுட்டு அந்த எழுத்தாணியும் ஓலையும் அங்க அப்படியே வச்சுட்டு இவர் எழுந்து போறார். பாக்கி குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயதேவர் வரார். டவலை வச்சு தலையெல்லாம் தோட்டின்ண்டே இங்க வர. அவ சொல்றா, அதுக்குள்ள குளிச்சுட்டீங்களா? நீங்க இப்பதானே எண்ணெய் தலையோட போனீங்க, போயிட்டு திரும்பி வந்தீங்களே அப்படிங்கிறா. அவர் சொல்ற, நான் எங்க திரும்பி வந்தேன்? இல்ல, நீங்க எண்ணெய் தலையில வச்சுட்டு போனீங்க குளிக்கிறதுக்கு, உடனே எண்ணெய் தலையோட திரும்பி வந்தீங்க, அங்க உட்காந்தீங்க, அந்த பாட்டை எழுதினீங்களேங்க. ஐயோ, நான் வரவே இல்லையே, நான் குளிக்க போயிட்டு இப்பதானே வரேன், அப்ப யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவசர அவசரமா ஓடி போய் அந்த ஓலையில பாக்குறார். இவர் என்ன தாட், ராதே உன்னுடைய பிரிவு என்னை சுடுகிறது, அந்த சூட்டை தணிப்பதற்கு உன்னுடைய தாமரை போன்ற தளிர்பாதங்களை என்னுடைய சிரசில் வைத்து குளிர வைக்க மாட்டாயான்னு அந்த கிருஷ்ணரே அந்த வரியை எழுதின உடனே அவர் அழுதுட்டாராம். என் மனசுல தோணினது தப்புன்னு நினைச்சேன், ஆனா ஈஸ்வரன் அதை தப்பு இல்லைங்கிறதுக்காக அவனே எழுதியிருக்கான். அதுல பாத்தியா, அது உன்னாலதான் அவரை பார்க்க முடிஞ்சது, நான் பார்க்கவே முடியல. இது பத்மாவதி வல்லப அப்படிங்கிற முத்திரை தான் இதுல வைக்கணும், இதுல ஸ்ரீஜெயதேவ படித்தன்னு வரவே கூடாதுன்னு சொன்னாராம். அப்ப அந்த அம்மா நினைக்கிறா, ஐயோ வந்தவர் கிருஷ்ணர்னு எனக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு அறிவில்லையே, என்னங்க போயிட்டு உடனே வந்துட்டீங்கன்னா நான் கேட்டேன் அப்படின்னு அவ சொன்னாலாம். இப்ப இது இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்கிற போது இறைவன் எந்த நேரத்துல யார் ரூபத்துல எப்படி வருவான், எப்படி உதவுவான், நம்ம தப்புன்னு நினைக்கிறத அது தப்பு இல்லைங்கிறத எப்படி எழுதி கொடுத்தார். ஒரிசாவிலையும் ஜெகநாதர் அந்த ரத யாத்திரை எல்லாம் முடிஞ்சு திருப்பி வரப்பொழுது அவரும் இந்த அஷ்டபதியை கேட்கிறார். இங்க நம்மளுடைய தென்னகத்துல, வடநாட்டுல எனக்கு தெரியல, தென்னகத்துல நாட்டியத்திலையும் அஷ்டபதி ஆடுறாங்க, குச்சிப்புடியில ஆடுறாங்க, எல்லா பஜனைகளிலும் பாடுறாங்க. ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம், எதுவா இருந்தாலும் அது அந்த பஜனை பத்ததி அப்படிங்கிற பொழுது ரொம்ப அழகா ஜெயதேவருடைய பாடல்களை பாடாமல் இருப்பதில்லை. 12ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு அற்புதத்தை நாம இன்றளவும் பேசுகிறோம் அப்படின்னாக்க, அந்த இறைவன் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன். எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவன் மட்டும் இல்லை, அங்கிருந்து நம்மளை எல்லாம் இயக்குகிறான் அப்படிங்கிற உண்மை நிஜமாவே நினைச்சா நாமெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். இங்க பிறந்து இந்த பாடல்களை கேட்டு இந்த கதைகளை தெரிந்து கொண்டு, இப்ப நமக்கு ஜெயதேவன்னா யாருன்னு தெரியும், பத்மாவதினா யாருன்னு தெரியும். இந்த இவர்களுடைய பக்தியில ஒரு 1,00,000 பங்கான நமக்கு இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. திரிலோக சஞ்சாரி நாரதர், அது தெரியும் எல்லாருக்கும். அவர் இந்த பூலோகத்துல இருப்பார், அங்க தேவேந்திர லோகத்துக்கு போவார், பாதாள லோகத்துக்கு போவார், எங்க வேணா போகலாம். அவர் அப்பேற்பட்ட ஒரு திரிலோக சஞ்சாரி. அவர்கிட்ட நாராயணன் சொன்னாராம், பூலோகத்துல மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்ன போது, நான் இப்ப கொஞ்ச நாளா பூலோகத்துக்கே போகல சுவாமி, நான் வேணா ஒரு நட போயிட்டு வரேன், என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு வரேன். சரி போயிட்டு வா. அவர் அங்கேருந்து வந்தாராம். பல விஷயங்கள் மாறி இருக்கிறது, மக்கள் மனது கூட முந்தி மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு அப்படின்ன போது சில பேர் அவர் அப்படி பார்த்துட்டு, பாவம் ஏதோ தெருக்கூத்துல டிராமாக்கு நடிக்கிறதுக்காக வேஷம் போட்டு நாரதர் வேஷத்துல போறார் போல இருக்கு அப்படின்னு அவரை ஏற இறங்க பார்த்தாராம். சில பேர் அவரை பார்த்து ஒருவேளை இவர் நாரத முனிவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கும்பிட்ட போது அவர் ஒண்ணுமே கண்டுக்கல. அப்ப ஒத்தத்தொரு கண்ணோட்டம் அப்படி, இவர் நாடகத்துல நடிகர்னு சில பேர் நினைச்சாங்க, சில பேர் கண்ணுக்கு அவர் படவே இல்லை. இந்த கூட்டத்துல யாரோ ஒருத்தரா போய் கொண்டிருந்த பொழுது
இதுல 3 பேருக்கு மட்டும் ஒரு சந்தேகம். ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அவர் அப்படியே பார்க்கறான். ஏய், இவர் சாதாரண மனுஷன் இல்ல, இவர் நாரதரா தான் இருக்கணும். ஏன்னா அந்த கோவில்ல கதை சொல்றவர் சொல்லுவார், கையில சிப்லா கட்டை வச்சிருப்பார், பாடிக்கிட்டே இருப்பார், அவர் தம்பூரா வச்சிருப்பார், எல்லாம் சொல்லுவாரு. அப்ப ஒரு கடைக்காரன் ஒருத்தன் பார்க்கறான். அவனும் பார்த்துட்டு, ஏய், இவர் நாரதரா தான் இருக்கணும், சரி இவரை கூப்பிட்டு என்ன என்ன நடக்கிறதுன்னு கேட்கலாம், உண்மையை சொன்னாக்க பார்க்கலாம், பொய் சொன்னார்னா பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு பெண்மணி எங்கேருந்து இவரை பார்த்தா நாரதர் மாதிரி இருக்கு, நானும் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்ன உடனே 3 பேரும் வராங்க. இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி ஒரு ஓரமா நின்றுண்டு, நீங்கள் நாரதரா அப்படின்னு கேட்ட பொழுது, ஏன் என்னை பார்த்தால் எப்படி இருக்கு, நாடகக்காரன் மாதிரி இருக்கிறதா போது, இல்ல நாடகக்காரனாவும் இருந்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு என்னமோ மனசுல உங்களை பார்த்தா இந்த பௌராணிகர் சொல்லுவாரே அந்த நாரதர் மாதிரியே தோன்றியது, ஒரு நல்ல தேஜஸ்வியாக இருக்கிறீர்கள், இப்பொழுது உங்களால் சொல்ல முடியுமா நாராயணன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ன பொழுது, நான் அங்க அவரை போய் கேட்டுண்டு வரேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி போய் கேட்டுட்டு நீங்க இங்கேயே இருங்க அப்படின்ன பொழுது 3 பேரும் இருக்கா. அப்ப அந்த செருப்பு தைக்கிறவன் சொல்றான், நம்ம நியாயமான கேள்வி கேட்டாமா, நாராயணனுக்கு எத்தனையோ வேலை இருக்கும், இப்ப போய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்கலாமா, இவரை சோதிக்கிறாப்புல இருக்குமோ அப்படின்னு நம்ம அப்படியே குறுகி போயிட்டான். அந்த கடைக்காரன் சொல்றான், இவர் நிஜமா பொய்யான்னு தெரியும், திருப்பி வந்தா நாரதர், இல்லைன்னாக்கா டிராமாக்காரன் அப்படின்னு. அந்த பெண்மணி, இல்லைங்க என்னதான் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் சொல்றாங்கல்ல வைகுண்டம் வைகுண்டம் வைகுண்டம், நாங்க என்னதான் இருக்குன்னு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல நாரதர் திருப்பி வந்த உடனே இந்த கடைக்காரன் கேட்டான், என்ன பண்றார், நான் போனேன், நாராயணன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்தார், ஸ்ரீதேவி அருகில் அமர்ந்திருந்தால் காலை பிடித்து விட்டு கொண்டிருந்தார், ஆதிசேஷனும் அவரை தாங்கி கொண்டிருந்தார். நான் கேட்டேன், சுவாமி நீங்க என்ன பண்ணின்னு இருக்கேள் அப்படின்னு அவ எல்லாரும் கேட்கறா அப்படின்ன பொழுது அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அதைத்தான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். என்ன தெரியுமா, ஊசியின் காதில் ஒரு யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு போய் சொல்லு நாரதா. என்னது, என்ன நாரதரே, ஊசியின் காதில் ஒரு யானையை நுழைத்து கொண்டிருக்கிறார்னாக்கா நாங்க நம்புவோமா, நீங்க நிஜமான நாரதரே இல்லை, அப்படி ஒன்னும் வைகுண்டநாதன் சொல்லியிருக்க மாட்டார், நீங்க பொய் அப்படின்ட்டு அவன் நின்னானா. அந்த பெண்மணி சொல்றா, என்னங்க நம்பக்கூடியதா சொல்லணும், நாராயணன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உலகத்துல எல்லாருக்கும் எப்படி படி அளக்கலாம், ஏதான இந்த தேவியோட பேசின்னு இருக்காருன்னு சொன்னா நான் நம்பியிருப்பேன், ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் சாப்பாடு இருக்கணும், தானிய லட்சுமி இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், என்ன இப்படி சொல்றீங்கன்னு பொழுது செருப்பு தைக்கிற தொழிலாளி அங்கேருந்து சொன்னான், ஐயா நீங்கள் சொல்வது முக்காலும் உண்மை, ஏன் தெரியுமா, நான் செருப்பு தைக்கிறேன் பாருங்க, அந்த ஆலமரத்து விதை அப்பப்ப உதிரும், அந்த பழம் உதிரும், ஒரு பழத்துக்குள்ள நிறைய விதை இருக்கும். அப்ப நான் நினைச்சுப்பேன், இவ்வளோண்டு பழத்துக்குள்ள ஒரு 1000 விதைகள் இருக்கு, ஆனா இந்த 1000 விதைகளுக்கு உள்ளேயும் ஒரு ஆலமரத்தை வச்சிருக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும், இவ்வளவு பெரிய மரத்துக்கு ஒரே ஒரு பழம் வச்சு ஒரு கொட்டை வைக்கலையே. ஆகையினால இறைவன் ஊசியின் காதில் ஒரு யானையை நுழைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அவரால் எல்லாம் முடியும். எப்ப ஒரு ஆலம் பழத்தின் விதை 1000 விதைகளை வைத்து ஒரு விதைக்குள்ளேயும் ஒரு ஆலமரத்தை ஒளித்து வைத்திருக்கிறாரோ அவரால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த பொழுது மற்ற 2 பேரும் இவனுக்கு இருக்கிற அழிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம எல்லாம் 4ஆம் கிளாஸ்ல ஒரு பாட்டு படிச்சிருப்போம், தெள்ளிய ஆலின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே. தெள்ளிய ஆலின் சிறு பழத்து ஒரு விதை, அந்த ஆலம் பழத்துக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா மீன் முட்டையை விட சின்னதா இருக்குமா. தென்னீர் கயத்து சிறுமீன் சினையிலும் நுண்ணிதே ஆயினும், அவ்வளோ சின்னதா இருந்தா கூட அது முளைத்து ஆலமரமாக விருட்சமாக வருகின்ற பொழுது
யாரெல்லாம் வரலாம்? அரசன், அவனுடைய 4 படையும் அந்த ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அந்த இளைப்பாற முடியும். அப்பேற்பட்ட பெரிய விருட்சத்தை இத்துணூண்டு விதைக்குள் வைத்திருக்கிறானே, அவன் அல்லவோ பரமாத்மா அப்படின்னு அவன் அந்த பாட்டை சொன்ன பொழுது நாரதர் சொன்னாராம், இறைவனை உணர்வதற்கு தொழிலோ வயதோ அறிவோ முக்கியமில்லை. மனதால் இறைவனை உணர்ந்தால் எல்லாம் உனக்கே தெளிவாகும். இப்ப நீங்க 3 பேரும் கேட்ட கேள்வி தப்பு இல்லை. ஆனா நீங்க யாருமே என்ன நம்பல, இவன் ஒத்தந்தான் நம்பினான், இவன் நம்பினதுதான் உண்மை. அதை சொல்ல சொன்னவனும் அவன்தான். போய் சொல்லு நாரதா, ஒரு ஊசியின் காதில் யானையை நுழைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லு என்று அவருடைய விஷமமான ஒரு வார்த்தை கூட இவன் என்ன சொல்றான், நான் நம்புறேன்ப்பா. இத்தினூண்டு விதைக்குள்ள இவ்வளவு பெரிய மரத்தை வைக்கிற ஆளு ஒரு ஊசியோட காதுல யானையை போக விட மாட்டாரா? அவரால் முடியாததே கிடையாது தெரியுமா அப்படின்னு நம்பினவன் ஒரு பாமரன், பாமர பக்தி. ஸோ இதுதான் நாம என்ன பண்றோம், இது நடந்திருக்காது, இது இது பாசிபிளே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டின அளவுக்கு ஆர்கியூ பண்ணதான் நமக்கு தெரியும். உண்மையில் அது அல்ல. எப்ப இறைவனை பத்தி நாம பேசுறோமோ நம்ம ஆர்கியூவே பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டா அவன் வாழ்ந்து காட்டியிருக்கான், மனிதனா வாழ்ந்து காட்டியிருக்கான், இறைவனா எத்தனையோ சமத்கார் மிரக்கல்லாம் பண்ணியிருக்கிறான். அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் இறைவன்கிற ஒரு உணர்வு இருந்தா நம்மள அறியாம நம்ம இந்த மாதிரி கேள்வி கூட கேட்க மாட்டோம். அதுதான் அந்த நிலைக்கு நாம வந்துட்டோம்னாக்க நம்மள பிறந்ததன் பயன் அதுதான். முதலில் காதல் கடிதம் எழுதியது யார்? ஆணா பெண்ணா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா என்ன சொல்வீங்க? முக்காவாசி ஆண் தானே. ஐ லவ் யூ அப்படின்னு ஏதோ லவ் லெட்டர் கொடுக்கறதுனாலே ஆண் தானே கொடுப்பான். எந்த பெண்ணான்னு முதல்ல எழுதுவாளா? அவன் எழுதட்டும்பா, அப்புறம் நான் பாத்துக்கிறேன், பதில் போடுறேன் அப்படிதானே சொல்லுவான். ஆனா நம்மளுடைய புராணத்துல ஒரு பெரிய புரட்சி செஞ்சவை யார் தெரியுமா? அமைதியான ருக்மிணி. நம்புவீங்களா? ஆமாப்பா, கிருஷ்ணருக்கு அவ காதல் கடிதம் எழுதிய முதல் பெண் அவதான். எப்படின்னு கேட்டாக்கா, அவளை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னுட்டு ருக்மிணியோட சகோதரனுக்கு ரொம்ப ஆசை. அப்பா கிட்ட சொல்றான், அப்பா சுயம்பரம் வை, ஆனா அவ சிசுபாலனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாரையும் பண்ணிக்க கூடாது அப்படின்னு ஒரு தங்க கிட்ட ஒரு பெரிய உரிமையோட கத்தின்னு இருந்தான். ஆனா இவளுக்கு மனசுக்குள்ள கண்ணனை பற்றி கேட்டு 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 உள்ளமெல்லாம் நிறைத்து வைத்திருக்கிறாள். யாரை? அந்த கார்மேக வண்ணனை. அவனுக்கு பாக்குறா, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து, அந்த சுயவரம் வைக்க போறாங்க, கிருஷ்ணர் வருவாரா வரமாட்டாரா தெரியாது, இவன் சிசுபாலனுக்குத்தான் நீ மாலை இடணும்னு ஒத்த காலில் நிக்கிறான், மற்ற மன்னர்கள் எல்லாம் நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சிருக்கான். இவ என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றா, ஒரு கடிதம் எழுதுறா. அதுல முதல் வார்த்தை புவன சுந்தரா, அதாவது இந்த 17 லோகத்திலும் உன்னை போல அழகானவன் யாருமே இல்லை. நான் உன்னுடைய கல்யாண குணங்களை கேட்டு கேட்டு உன்னிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு இந்த மாதிரி திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னாக்கா நான் உயிரையே விட்டுடுவேன், உன்மேல் உயிரே வைத்திருக்கும் ருக்மிணி அப்படின்னு ஒரு தைரியமா ஒரு காதல் கடிதத்தை எழுதி ஒரு வயசான ஒரு அந்தணர்கிட்ட கொடுத்தது. பாருங்க, நீங்க நேர துவாரகைக்கு போறீங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வயசானவரா ஏன் அனுப்புறேன்னா மற்றவங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, பத்திரமா இந்த ஓலையை கொண்டு போய் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்றா. இவரும் துவாரகைக்கு போய் அந்த துவாரபாலகர்கள்ட்ட அவசரமா நான் கிருஷ்ணரை பார்க்கணும்னு, ஆஹா நீங்க வாங்கோ. அப்ப கிருஷ்ணர் கேட்கிறார், என்ன ஏதுன்னு கேட்ட பொழுது, உங்களை தரிசனம் பண்ணது என்னோட பாக்கியம், ஆனா ருக்மிணி எனக்கிட்ட ஒரு கடிதம் எழுதி கொடுத்துருக்கா உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு. கிருஷ்ணருக்கு ஒரே ஆச்சரியமா, ஒரு பெண் எனக்கு கடிதமா? அவருக்கும் தெரியும் ருக்மிணி யாருன்னுட்டு, அவளுடைய அழகெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருக்கார். அந்த லெட்டரை பிடிச்சு படிக்கிற போது அந்த காதல் கடிதத்தை கிருஷ்ணருக்கு ஒரே புலகாங்கிதமா, புவனசுந்தரா, உலகத்திலேயே அழகானவனே, உன்னுடைய கல்யாண குணங்களை கேட்டு 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 என் மனதில் உன்னை நிரப்பி கொண்டு விட்டேன், அதில் வேற யாருக்குமே இடமில்லை, நீயே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவ ஒரு பின் குறிப்பு போட்டிருக்கா. நான் கௌரி பூஜை செய்வதற்கு தேவி பார்வதியின் கோயிலுக்கு போவேன்,
திருமணத்தன்னைக்கு காலம்புற அப்ப நீ தேர்ல வந்து என்ன அழைச்சிட்டு போயிடு. இது ஓடி போறதுக்கு இந்த பொண்ணே ஒரு சொல்லுவாளான்னா சொன்னாலே, ஏன்னா அவளுக்கு அவ்வளவு இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி டெஸ்பரேஷன். வேற யாருக்கான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா என்ன பண்றது? அதனால கிருஷ்ணர் சிரிச்சுக்கிறாராம். சரி, நான் எனக்கு எங்கிட்ட நீ வந்து அழைச்சிட்டு போன்னு சொன்னா எனக்கு தெரியாதா? இவ பாரு, நான் கௌரி கோயிலுக்கு போவேன், கௌரி பூஜை பண்றதுக்கு என் தோழிகளோடு அங்க போவேன், நீ அங்கே வந்து என்னை கடத்தி கொண்டு போய்விடு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் கிளம்புற போது பல்ராமர் கேட்கிறார், என்ன கிருஷ்ணான்னு. அண்ணா உனக்கும் வேலை, படையெல்லாம் எடுத்துட்டு வா, நீ பின்னால வா, நான் முன்னால போறேன். என்னன்னு பொழுது ருக்மிணியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு படைகள்லாம் கிளம்பியாச்சு. பலராமனோட இவ முன்னால வந்தாச்சு. அந்த கோவில்ல இருந்து அங்கேயே நிறைய காவல் அரசர்கள்லாம் அவளுடைய அழக பாக்குறதுக்கு வந்து நிக்கிறாங்களாம். ருக்மிணி, ஆஹா இன்னைக்கு நமக்கு மாலை போட மாட்டாளா, நமக்கு மாலை போட மாட்டாளான்னுட்டு. ஆனா அவளுடைய சகோதரன் மட்டும் என்ன பண்றான், இவளை கண்காணிச்சுட்டே இருக்கான், எங்கேயான ஓடி ஈடி போயிடுவாளோன்னுட்டு. அப்போ இவ வந்து கோவில்ல போய் தேவி கிட்ட வேண்டிக்கிறா, எனக்கு தெரியாது, நான் என் மனசை கிருஷ்ணர்கிட்ட பறி கொடுத்துட்டேன், நீதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இந்த நீதான் அப்படிங்கிறதுக்கு ஏன் சொல்றேன்னா, இப்ப கூட சொல்வா, நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கு காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமக. நந்தகோபனுடைய மகனாகிய கண்ணனை போல எனக்கு ஒரு கணவன் வேணும் தேவி, நீதான் காத்தியாயனி அம்மா, நீதான் எனக்கு அந்த வரம் தரணுங்கிற மந்திரத்தை சொல்லி துளசி பூஜை பண்ணி பல பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இவ அந்த பூஜையை முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே கண்கள் தேடுறது, கிருஷ்ணா நீ இருக்கியான்னுட்டு. அவரை நேர அவளை வந்து தேர்ல ஏத்தி ரொம்ப வேகமா அழிச்சுன்னு போயிடுற. அதுக்குள்ள அவளுடைய சகோதரன் பின்னாலேயே துரத்திண்டு வரான். கண்ணன் என்ன செய்யறாரு, அவனை பிடிச்சு தலையில இருக்கிற முடியெல்லாம் அறுத்து ஒரு பக்கத்து மீசை மழிச்சு, சிசுபாலனுக்கு அவளை கொடுப்பியா அப்படின்ன பொழுது பலராமன் ஓடி வந்து, கண்ணா விட்டுடு, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ருக்மிணியோட சகோதரன், நீ அவனை இவ்வளவு அவமானப்படுத்தினது போறோம், அவனுக்கு புத்தி வந்திருக்கும், நீ விட்டுடு சொல்லி பெரிய யுத்தமெல்லாம் நடந்து அப்பேற்பட்ட ருக்மிணி ரொம்ப சாது. சத்யபாமாவாவது கொஞ்சம் கடாமுடான்னு பேசுவா, ருக்மிணி அவ்வளவு சாது. ஆனா காதல் பக்தி என்று வருகின்ற பொழுது ருக்மிணிக்கு எங்கேருந்துப்பா இவ்வளவு தைரியம் அப்படின்னு கேட்டா, கண்ணன் மேல இருந்த பக்தியினால அது தைரியமாக மாறியது. இல்லைனாக்கா அவ இதே வேற ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருந்தா நடந்திருக்குமா தெரியாது. அவள் விரும்பியது அந்த பரபிரம்மத்தை, அந்த கண்ணனை, அதனால அந்த காரியம் நடந்தது. அப்ப கூட ருக்மியை அவர் பிடிச்சு சீகையை அறுத்து மீசையெல்லாம் மழித்த பொழுது, ஐயோ விட்டுடுங்க விட்டுடுங்க என்னுடைய அண்ணனைங்கிறா. அந்த கருணை உள்ளம் கொண்டவள் ருக்மிணி. அப்புறம் இவ எல்லாருமா போய் துவாரகையில அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. அப்ப கண்ணன் அவளை ஒரு குறும்பா ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப பார்த்தா இப்படியே தலையை குனிஞ்சுட்டு நாணத்தோட இருக்கிற நீயா காதல் கடிதமெல்லாம் எழுதி என்ன வரவழைச்சு என்ன கடத்தி கொண்டு போங்கிற அளவுக்கு என்ன ஒரு திருடனாக்கினவளே அப்படின்னு கண்ணால சொன்ன போது ருக்மிணிக்கு அவ்வளவு வெட்கமா போச்சான். இத வந்து நீங்க போய் பாத்தீங்களான்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க. இந்த பௌராணிகர்கள் கதை சொல்ற போது இந்த சீனை அவ்வளவு அழகா சொல்வார். பலராமன் எல்லா படைகளோடு தயாராக இருக்கிறார், ஆனால் ருக்மி விரட்டி கொண்டு போகிறார், அவனை பிடிக்கிறார் அப்படிலாம் சொல்ற போது என்னமோ பெரிய ஒரு பெரிய இந்த சேஸ் மாதிரி, சேரியட் சேஸ் மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணிட்டு என்ன நடக்கிறதுன்னு நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது ஆன்னு கேட்ட பொழுது, இந்த கடைசியில முடிக்கிற போது ருக்மிணி கல்யாண வைபோகமே அப்படின்னு அந்த பௌராணிகர் பாடுவார், எங்களெல்லாமும் பாட சொல்லுவார். எனக்கு இந்த இந்த ஒரு ஒரு ருக்மிணி கல்யாணத்துல என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாக்க, என்னதான் பொத்தி பொத்தி ஒரு பெண் குழந்தையை வளர்த்தாலும் அவளை தகுந்த இடத்தில் தருவதற்கு பெற்றோர்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கதை. அவன் வந்து தப்பான ஒரு ஆளை சொல்ற, சிசுபாலனுக்கு கூடுன்னு சொன்னதுனால எப்படி அவளுக்கு தைரியம் வந்து ஒரு காதல் கடிதம் எழுதி கண்ணன் வந்து பலராமருக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அவர் அப்பதான் ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சது, தன்னுடைய தம்பிக்கும் கல்யாணம் நடந்ததுங்கிறது. இந்த இந்த கல்யாணத்தோட இந்த நான் உங்களோட பேசுற இந்த கதைகளை நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். ஏன்னா கல்யாண வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் கல்யாணத்தை போல சிறப்பாக எல்லாம் சுபமாக உங்களுக்கு நடக்கணும்னு வாழ்த்தி
வணக்கம்.